நாங்கள் இப்ப சந்திக்க இருக்கிறது முன்னாள் மகளிர் விவகார அமைச்சர் வடமாகாணம். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். நீங்கள் இப்ப கடந்த 2013 இருந்து ஐநா நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த முறை சிறப்பாக அனுரகுமார திசாநாயக்காட ஆட்சி ஏற்ற பின்பு ஏதோ கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஆட்டோல உள்ள ஸ்டிக்கர் எல்லாம் கிழிச்சு கொண்டு தெரியணும். சொல்லுங்க, அந்த அனுரகுமார திசாநாயக்காட ஜேபி கட்சியின் அந்த ஆட்சி முறைகள் எப்படி இருக்குது? வெறும் ஆட்டோல ஸ்டிக்கர் கிழிக்கிறதா அல்லது உண்மையில கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லிக்கொண்டு இது நீதிமன்றம் வழிய பிஸ்டலோடைய ஆக்களை அனுப்பி சுட்டுக் கொள்ளுகிறார்களா? இல்ல, உண்மையில இந்த கிளீன் ஸ்ரீலங்காண்ட அர்த்தம் எங்களுக்கு விளங்க இல்லை. ஏனென்றால் இலங்கைய கொள்ளையடிச்சு கொண்டு போன இந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து அந்த கொள்ளையடிச்சு போன பணத்தை கிளீனாக்கி இங்க கொண்டு வருவினம்ண்டு மக்கள் எதிர்பார்த்துச்சுன்னா அது நடக்க இல்லை. ஆனால் ஏற்கனவே ஒவ்வொரு திணைக்களங்களும் செய்கிற இந்த துப்புரவாக்குற பணியைத்தான் இன்றைக்கு கடல்ல இருந்து தர மட்டும் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது கிளீன் ஸ்ரீலங்காண்டு. இன்றைக்கு அந்த விஷயத்துக்கு அப்பால இந்த ஆட்சியாளர்கள் வருகின்ற பொழுது, இந்த புதிய ஆட்சியாளர்கள் வருகின்ற பொழுது ஜனாதிபதி காணாமல் போனவர்கள் தொடர்பான தன்னுடைய வருத்தம், தன்னுடைய மக்களுடைய ஏக்கம் எல்லாமே மிக அழகாக பேசியிருந்தார். ஆனா இன்றைக்கு ஆட்சிக்கு இத்தனை மாதங்கள் கடந்தும் காணாமல் போனவர்கள் தொடர்பான எந்த ஆக்கபூர்வமான வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க இல்லையன்றது கவலைக்குரிய விடயம். ஏன், ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால தமிழ் அரசியல் கைதிகள் 25-30 வருஷமா இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு வச்சிருக்கிற அரசியல் கைதிகளை கூட ஒரு நாள்ல விடுவிக்க முடியும். ஆனால் அவர்களை விடுவிக்கிற எண்ணம், சிந்தனை இல்லை. அதுக்குள்ள இருக்கிற அமைச்சர் சொல்ற கதை தமிழ் அரசியல் கைதிகள் யாருமே இல்லையன்ற ஒரு கதை. அப்ப மாறி மாறி ஆட்சிக்கு வார ஆக்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லினோம். இன்றைக்கு வடக்கில ஒரு புதிய கவர்ச்சியால இந்த ஜேவிபி கட்சியினரை ஆதரிச்சு அவர்களுக்கான முழக்கங்களை போட்டு இலங்கை அரசுக்கு துணையாக பல பிரச்சாரங்களை முன்னெடுத்து வாரதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை நினைத்து உண்மையில நாங்கள் கவலைப்படுறோம். ஏனென்றால் ஒரு இன விடுதலைக்கு போராடிய ஒரு மக்கள் கூட்டம் பலதை இழப்பதற்கு மிஞ்சி இருக்கிறவர்களுடைய உயிரை தவிர வேறு எதுவும் இல்லையென்ற நிலையில ஒரு இன விடுதலைக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது ஒரு நியாயமான அரசியல் தீர்வை எட்டுவதற்கு முடியாதவர்களாக இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்கின்றவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிற பக்கம் 2 மாவீரர் 3 மாவீரர் என்று கொடுத்து போட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் அன்றாடம் ஏங்கிக் கொண்டு கவலையோட கண்ணீரோட வாழுற இந்த மக்கள் தங்களை விட்டு அந்நியப்பட்ட மக்கள் போல இன்றைக்கு அந்த வேலை திட்டத்தை முன்னகர்த்தினான். கடந்த ஆட்சியாளர் காலத்திலையும் ஒரு சில ஆட்சியாளர்களுக்கு ஆதரவானவர்கள் சிங்க கொடியை கொண்டு ஊர்வலம் போறதும், நாங்கள் இலங்கையின் சுதந்திர தினத்தை கருப்பு தினம் என்று அனுஷ்டிக்கிற பொழுது அவர்கள் இந்த சுதந்திர தினத்தை எழுச்சியாக அனுஷ்டிக்கிறதும் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னமும் நடந்து கொண்டுதான் இருக்குது இந்த புதிய ஆட்சியாளர்கள் வந்த பிறகு கூட. ஆனால் இன்றைக்கு தமிழ் அமைச்சர்கள் என்று சொல்லிக்கொண்டு மலையகத்து பிரச்சனை வேறு, எங்கட பிரச்சனை வேறு. இன்றைக்கு மகளிர் விவகார அமைச்சர் என்று சொல்லி சொன்னா அது தமிழ் பொம்பளையை தானே போட்டிருக்குது, அவ பொம்பளையோட பிரச்சனையெல்லாம் பாப்பான்னு சொன்னால் மலையகத்துல இருக்கிற பெண்களுக்கான பிரச்சனை வேறு, வடக்கு கிழக்கில போரால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு, போர் பாதிப்பு வேறு. ஆனபடியா இதுகளை எல்லாம் பேசாமல் இன்றைக்கு இங்க சுவிஸ் நாட்டுக்கும் இந்த மகளிர் அமைச்சர் வந்திருக்கிறா, அவட்டு என்ன கதைக்கணும்னு கூட ஆரோ முகம் தெரியாதால் என்னட்ட கேட்டிருந்தேன். ஏனென்றால் இது எங்க பேச வேணும், இலங்கையில என்ன நடக்குதுன்றதை முழுமையாக அறிஞ்சு போட்டு இதுகளை பேசுறதுக்கு தயாராக வேணும். இன்னும் ஒரு பக்கம் இன்றைக்கு எங்களோட எல்லை கிராமங்கள்ல சிங்கள குடியேற்றங்கள், அத்துமீறிய குடியேற்றங்கள் நடக்குது. இன்றைக்கு தையட்டி பிகாரிய ஒரு தனி நபர் தன்னுடைய காணிய பிகாரை கண்டு கொடுத்த பகுதியை விட்டுட்டு அந்த தையட்டியில ஒரு 3ல் 1 பகுதியை அப்படியே கைப்பற்றி போட்டு அதுக்குள்ள பிகாரையை கட்டியிருக்கு. நானும் கடந்த வாரம் அந்த பிகாரைக்கு நான் போயிருந்தேன். அதே இலங்கையிலேயே இருக்கிற அது மாதிரியான பிகாரையில இது 2வது பிகாரை என்று சொல்லிச்சிடும். அந்த உருவ அமைப்பு ஒரு 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 ஒடுங்கிய பக்கத்திலே அந்த பிகாரையின் அமைப்பு. ஆனால் படம் எடுக்க கூடாது, ஒருத்தருமே போகக்கூடாது என்ற நிபந்தனை எல்லாம் அதுல செய்யணும். அதுக்குள்ள தேரருக்கும் ஒரு கட்டிடம் கட்டி
தேரரும் இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் காங்கேசந்துறை, தையிட்டி, மயிலிட்டி எல்லாமே திரிஞ்சாக்கள். இப்படியான ஒரு விகாரிய தமிழ் மக்கள் வாழுற, அதுவும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் வாழுற பக்கத்துல கொண்டு வந்து கட்டி போட்டு, அதுவும் எங்களுடைய எம்பிஏ தமிழ் மக்கள் திடீரென்று முளைச்ச ஒரு எம்பி சொல்றார் அது உடைக்க தேவையில்லை, அகற்ற தேவையில்லை. ஆனால் தெற்கில ஒரு 24 மணித்தியாலத்துக்குள்ள எங்களுடைய சைவ கோயில் உடைச்ச வரலாறும் இருக்கு. நீதிமன்றத்தின் பேர்ல எங்களுடைய சைவ கோயில காலங்காலமாக 400 ஆண்டுகள் பழமையான கோயில இடிச்ச வரலாறும் இதே இலங்கையில நடந்தது. அப்ப இந்த பக்கங்கள்ல இந்த விகாரையிலேயே அந்த ஒரு விகாரை இல்லை. காங்கேசந்துறை சீமெண்ட் ஃபேக்டரிக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டிலையும் ஒரு சைவ கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு விகாரிய கட்டி போட்டு கெமினு விகாரியன்னு சொல்லி போட்டுட்டு வழிபடினோம். ஏனென்றால் கட்டாயமாக மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றி போட்டு அந்த இடத்தை விட்டு கட்டாயமாக வெளியேற்றி விட்டு இராணுவ ஆக்கிரமிப்பாக வச்சுக்கொண்டு அந்த இடத்துல விகாரிகளை நீங்கள் வழிபடுறதுக்கு கட்டி இருக்கிறீர்கள். எங்களோட கட்டிடங்கள் எல்லாம் உடிச்சு போட்டீர்கள். கட்டாயம் வெளியேற்றின மக்களுடைய காங்கேசந்துறை, தையிட்டி, மயிலிட்டி இந்த வீடுகள் எல்லாம் அடியோட தகர்த்து போட்டியல். அது மட்டும் இல்ல, பாடசாலைகளும் எல்லாம் தகர்த்தெறிஞ்சு போட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்துல நீங்கள் விகாரிய கட்டி இருக்கிறீர்கள். உங்களுக்கான சில இராணுவ முகாம்களை அமைச்சிருக்கிறீர்கள். இன்னைக்கு காங்கேசந்துறை கடற்கரையில இருக்கிற தல்சவன ஹோட்டல்ல இருந்து எல்லாமே அந்த வீட்டுக்கு போனா எல்லாம் இராணுவ உயர் அதிகாரிகளுடைய ஹோட்டலும் அவர்களுடைய வாழ்விடங்களுமா தான் இருக்கு. ஏனென்றால் அந்த கரையோரங்கள்ல எத்தனையோ துறைமுகங்கள் விடுவிக்கப்படவில்லை, மீன்பிடி துறைமுகங்கள் விடுவிக்கப்படவில்லை. ஒரு பக்கம் நாங்கள் இந்த வாழ்வாதாரத்துக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரம், நீங்கள் எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து சிங்கள இராணுவ தளபதிகளும் அதிகாரிகளும் நீங்கள் ஹோட்டல்களை கட்டி அதுல சீவிச்சு கொண்டிருக்கிறீர்கள், அங்க தோட்டம் செய்கிறீர்கள், தண்ணியை நட்டு வச்சிருக்கிறீர்கள், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு கடந்து போறோம். இன்று வரை இன்னும் பல வீடுகள் மயிலிட்டி, காங்கேசந்துறை பக்கங்கள்ல இன்னுமே விடுவிக்கப்படவில்லை. புதிய ஜனாதிபதி வந்த உடனே வசாபுலான் அந்த பாதையை மட்டும் துறந்தார். அதுக்கு உடனடியாக எல்லாருமே ஐயோ அவர் கணக்க சாதிச்சு போட்டாருன்ற மாதிரியான முகப்புத்தக எழுத்துக்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த 58வது கூட்ட தொடரணியில கலந்து கொள்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்று வரை பழைய ஆட்சியாளர்கள் இந்த இலங்கை அரசு இந்த ஐநாவுக்கு இணை அனுசரணை வழங்கி தாங்கள் இன்னதை செய்வோம் என்று சொன்னதை கூட மாறி மாறி வந்தவர்கள் யாருமே நிறைவேற்றாத நிலையில இப்பொழுது புதிய ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள், ஆட்சி மாற்றத்துக்காக ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுதும் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இன்றைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு நிலையில எங்களுடைய மக்களும் ஒரு கவர்ச்சியால உந்தப்பட்டு அவர்களுடைய பக்கங்கள்ல போயிருக்கிற விஷயமும் எங்களுக்கு மனது கவலையா இருக்கு. ஏனென்றால் எந்த மாற்றமும் நடக்க இல்லை என்றதை சர்வதேசம் உணர வேண்டும்.